இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? என்னோட வேலைக்கு நீ திருட்டிங்க பாத்தீங்களா இன்னைக்கு? சிக்கன் பிரியாணி பண்ணிருந்தேன், சுட சுட பண்ணிருந்தேன். நீங்க பாருங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஷூட் முடிச்சிட்டு தான் சாப்பிடுவேன்னு சொன்னதால பிரியாணியே ஆறி போச்சு. இங்க வந்து சிக்கன் 65, அதுக்கப்புறம் முட்டை மசாலா, இது வந்து வெள்ளரிக்காய் ஆனியன் ரைத்தா. இந்த 65 டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ நிறைய பேர் எங்களை வெளியில பார்த்தா கூட இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரி நீங்க சொல்லிடுங்கப்பா. இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? இது எங்க மாமியார் யூஸ் பண்ணிட்டு இருந்த கடாய், அந்த கருப்பு கடாயில தான். அதுக்கே கமெண்ட் வரும், ஏமா நீ கடாயை மாத்துமா முதல்ல. சிக்கன் பொரிச்ச கடாயை கூட பாருங்க எவ்வளவு கருப்பா இருக்குன்னு. இப்போ ரீசெண்டா நான் வாழைக்காய் சிப்ஸ்னு அந்த ரெசிபி சொல்லிடுங்க. அப்படியே ஒண்ணுமே கிடையாது, வாழைக்காவை தோல் சீவேன், வாழைக்காவை சீவி அப்படியே எண்ணெயில பொரிச்சு எடுத்தோம்னா வாழைக்காய் சிப்ஸ் ரெடி. என்னடா இது, ஒரு சிப்ஸ் கூட போட தெரியாமல இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. இப்போ வந்து என்னோட ஃபாலோவர்ஸ்க்காகவே குக் பண்றேன். டெய்லி நான் இவ்வளவு குக் பண்றதெல்லாம் என் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து கொடுத்து அவர் எப்படி ஆயிட்டா இருப்பாருங்க, எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டா இருப்பாருங்க. எங்க ரிலேஷன்ஸ் கூட யாருமே எங்களுக்கு லைக் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஃபாலோ எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா ஃபாலோ பண்ணுவாங்க, எங்க வீடியோஸ் எல்லாமே பாப்பாங்க. ஆனா யாரும் லைக் பண்ண மாட்டாங்க, கலாய்ப்பாங்க. இது என்ன இந்த வீட்ல சில அப்போலாம் எனக்கு அவ்வளவு இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப தெரியாது. கேமரா முன்னாடி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் எதுவுமே தெரியாது. இது சமைக்கிறதெல்லாம் எடுத்து வீடியோ போடுது. பூஜாரியில வந்து இறந்தவங்களோட போட்டோ வைக்க கூடாது அப்படின்னு அவங்களுமே எங்களுக்கு ஒரு சாமி மாதிரி தானே, அதனால சாமி கூடயே அவங்க. நீங்க வந்து வீடியோக்காக மாலை போட்டீங்களா? எப்படி நீங்க 10 நாள் எப்படி வந்து மலைக்கு போயிட்டு வருவீங்க? 10 டேஸ்ல போற காரணம் என்னன்னா, இப்போ இவங்களுக்கும் மந்த்லி பிரச்சனை இருக்கு. அந்த டைம்ல ஒரு வீட்ல இருந்து இவங்களை விட முடியாது. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நீங்க அப்படி கையை வந்து அப்படி ஹாய் காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பாருங்க. நீங்க ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நல்லா இருக்கு. ஆமா, சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. 1-2 இல்லத்தரசிகளின் நேரம், இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். Let's go holidays. Travel beyond boundaries. ஓகே, பூஜை அறைக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி மேல ஒரு போட்டோ ஃப்ரேம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுவும் கரெக்டா வந்து சைஸ்க்கு ஏத்த மாதிரி இதுவும் கஸ்டமைஸ் பண்ணதா? இல்ல, அமைஞ்சது. எங்க வீட்டுக்கு ஒரு நல்ல இது இருக்குங்க. கிருஷ்ண ஜெயந்தி முன்னாடி நாள் கரெக்டா அந்த கிருஷ்ணர் எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி கார்த்திகை தீபம் முன்னாடி நாள் முருகர் வந்துட்டாரு. புரட்டாசி சனிக்கிழமைக்கு முன்னாடி நாள் பெருமாள் வந்தாரு. அது நாங்க இப்போ லாஸ்டா திருப்பதி போனோம். திருப்பதி போகும்போது அந்த பெருமாள் சிலை திருப்பதியில அது பக்கத்துல சிலருக்குலாம் வந்து எங்களுக்கு அது பக்கத்துல ஒரு அம்மன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எங்களோட ஹவுஸ் வார்மிங் கிஃப்ட். அதுக்கு பின்னாடி ஒரு அம்மன் ஃப்ரேம் இருக்குல்ல, அது வந்து எங்களோட குலதெய்வம் கோயில். சூலூர்பேட்டை செங்காலம்மன் சொல்லுவோம். சூலூர்பேட்டை செங்காலம்மன் அதுதான் எங்களோட குலதெய்வம். அது இதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட அப்பா இவரு, இது வந்து அப்பாவோட அம்மா அப்பா, அது எங்க அப்பா அப்பா இருக்காரு. இவர் வந்து என்ன வளர்த்தவர் எல்லாம் இவர் தான். அப்பா நான் பார்த்தது இல்லைனால எங்க தாத்தா தான் அம்மாவோட அப்பா தான் வளர்த்தாரு. அவர் தான் வந்து என்ன வேலைக்கு போகணும்னு சொன்னாரு. நீ வேலைக்கு போனதான் உங்க குடும்ப சூழ்நிலை மாறும்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. எனக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி ஆக்சுவலி அவரு அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது அவர் இல்ல ஆக்சுவலி. ஆனா இருந்தாலும் இன்ன வரைக்கும் நான் நினைச்சிட்டே தான் இருப்பேன். அவர் மட்டும் அதிகமா எங்க அப்பாவோட நான் இவர் அதிகமா நினைப்பேன்னா பாத்துங்களேன். இப்போ நிறைய பேர் வந்து சாமி அறையில பூஜை அறையில வந்து இறந்தவங்களோட போட்டோ வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க வீடியோஸ்லயுமே அப்படி நிறைய கமெண்ட் அப்படிதான் வரும். ஏன்னா நாங்க வீடியோஸ் பூஜை ரூம்ல வீடியோ எடுக்கிற பார்த்தோம்னா என்ன இறந்தவங்களோட போட்டோ வந்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. பட் இவங்களோட பாட்டி வீட்லயும் அப்படிதான் வச்சிருக்காங்க. அது மாதிரி நாங்க நாங்க கல்யாணம் பண்ணி சாமி வந்து இப்படி பார்த்த மாதிரி வச்சிருப்போம், இறந்தவங்க கூட அதுதான் இப்படி பார்த்த மாதிரி வச்சிருக்கோம். ஓகே, டைரக்ஷன் மாத்தி வைக்கிறதால அதனால ஒண்ணும் இல்ல அப்படின்னு எங்க பெரியவங்க எல்லாம் சொன்னதால நாங்க அதை அப்படியே பண்ணிட்டோம். ஓகே, அவங்களுமே எங்களுக்கு ஒரு சாமி மாதிரி தானே, அதனால சாமி கூடயே அவங்களையும் வச்சாச்சு. இப்போ மெயினா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய இடத்துல இப்போ குக்கிங் வீடியோல வருது, நீங்க ஒரு ட்ரெஸ் போட்டா வருது, புதுசா ஒரு ட்ரெஸ் போட்டா, அதெல்லாம் கூட நம்மளால ஒரு அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனா அந்த சாமி விஷயத்துல சொல்றப்போ வந்து பயங்கரமா நிறைய சொல்லுவாங்க. நீங்க வந்து வீடியோக்காக மாலை போட்டீங்களா? இப்ப அதுதான் கேட்க வந்து வீடியோக்காக மாலை போட்டீங்களா, எப்படி நீங்க 10 நாள் எப்படி வந்து மலைக்கு போயிட்டு வருவீங்க, இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேக்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் வருஷம் போகும்போது 40 டேஸ் கரெக்டா இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப 5th இயர் தான் போனேன். நான் 5th இயர்ல 10 டேஸ்ல போற காரணம் என்னன்னா, இப்ப எங்களுக்கு பக்கத்து நியர் பைல ரிலேஷன்ஷிப்ல இப்ப இவங்களுக்கும் மந்த்லி பிரச்சனை இருக்கு. அதுக்காக அந்த டைம்ல ஒரு வீட்ல இருந்து இவங்களை விட முடியாது. நம்ம அந்த சூழ்நிலை இருக்குல்ல, அதனால வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னா அதுக்கேற்ற டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 10 டேஸ் போயிட்டு நம்ம மலைக்கு போயிட்டு வந்தோம்னா இவங்களுக்கு கரெக்டா இருக்கும். யாரும் கஷ்டப்படக்கூடாது, ஐப்பனையும் பார்த்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணோம். இல்ல அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா சாமி கஷ்டமா தான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் நம்ம எப்படி நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம்
பண்ணிக்கணும்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஆமா. பேசுறவங்க ஆனா பேசிட்டு எங்களோட தான் போவாங்க. குருசாமி என்ன சொல்றாரு, 10 days அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, மனசு சுத்தமா இருந்தா போதும். ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் சில பேர் நெகட்டிவ் கமெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கு எதுக்குமே நாங்க ரிப்ளை கொடுக்க மாட்டோம். ஆனா அதுக்கு ரிப்ளை வந்து நிறைய கமெண்ட் அவங்களே கொடுப்பாங்க. எங்களோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுப்பாங்க. சப்ஸ்கிரைபர்ஸே அவங்கள கொடுப்பாங்க. கேட்காதீங்க, நான் எதுக்குமே பண்ணாதீங்க. ரிப்ளை கொடுக்க எங்க மேல மாட்டேன். லவ்ல ஆனா வந்து எல்லா அவங்க சண்டை கமெண்ட்டுமே போடுவாங்க. பார்ப்பேன். நான் ரிப்ளை கொடுக்க மாட்டேன். அவங்களே வந்து அதுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அது அவங்களோட விருப்பம். 48 நாள் விரதம் இருந்தாதான் அவங்க விரதம், உண்மையான விரதம். அப்படிலாம் கிடையாது. எங்க வீட்லயும் நாங்க இத்தனை வருஷமா எங்க அப்பா எல்லாம் போயிட்டு தான் இருக்காரு. 10 நாள் போவாரு, சில டைம்ல 15 நாள் போவாங்க. அதெல்லாம் அவங்க தப்பு கிடையாது. அது அவங்களோட நான் விருப்பம். எப்படி நினைப்பேன்னா, மனசு அப்படிங்கிற சுத்தமா மாதிரி. இருக்கணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும், 4 பேருக்கு உதவி பண்ற மனசு இருக்கணும். அப்படி இருந்தா கடவுள் கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அப்படிதான் நான் நினைப்பேன். நீங்க அதுக்கு ரியாக்ட் எல்லாம் பண்ண மாட்டீங்க, ரிப்ளை ஆமா, வீடியோ ரியாக்ட் பண்ணவே ஆனா மாட்டோம். ஒரு சிலது பாப்பேன், எல்லாமே பண்ணுவேன். அவங்க ஆனா சில பேசுறவங்க டைம் பேசிட்டு தான் போவாங்க அப்படிங்கிற ரொம்ப மாதிரி கமெண்ட்ஸ் ரிப்பீட்டடா வந்துச்சுன்னா வீடியோஸ் போடும்போது அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் சில பண்ணுவேன். நான் அதுக்குமே சொல்வேன். ஆமா, சில பேர் இது வந்து பண்ணாதீங்க, ஏன் ஐயப்பனுக்கு கஷ்டப்படுறீங்க? எதுக்கு இத்தனை டிஷ் போடுறீங்க அப்படின்னு ஆமா, அப்படிலாம் கேட்பாங்க. கேட்பாங்க. ஆமா, அதெல்லாம் வந்து நான் ரிப்ளை, ஐயப்பன் வந்து யாருங்க? தர்ம தர்ம பிரபு தான் அவரு. அவருக்கு அவர் வந்து வந்து அப்ப ஐயப்பனே நம்ம வீட்ல இருக்க மாதிரி சொல்றீங்க. அப்ப அந்த ஐயப்பனுக்கு வயிறார சாப்பாடு போடணும்ல. அதனாலதான் நாங்க இத்தனை வெரைட்டிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நான் கமெண்ட்ல. யாரையும் பகைச்சிக்க மாட்டோம், யாரையும் கஷ்டப்படுத்தவும் நினைக்க மாட்டோம். சில பேர் கஷ்டமா பேசுவாங்க, அவங்க என்ன சொல்லல பேசுறாங்களோன்னு இக்னோர் பண்ணிட்டு போயிருது. உங்களுக்கு ஏதாச்சும் ஹர்ட் ஆகுமா இப்படி எல்லாம் பேசுறாங்களே மோஸ்டா அப்படின்ட்டு? பேட் கமெண்ட்ஸே வராதுங்க. ஏன்னா நம்ம வீடியோஸ் அந்த மாதிரி தான் நைட்ல தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் இது மாதிரி. பேட் என்ன கமெண்ட்ஸே கமெண்ட்ஸ் மோஸ்டா வந்திருக்கு வராது. பாப்போம். அப்படியும் மீறி வந்துச்சுன்னா ஒன்னு டெலீட் எங்களுக்கு ஒரு பண்ணிடுவேன். 2% தான் வரும். எங்க சேனல் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 98% குட் கமெண்ட்ஸ் தான் இருக்கும். 2% யாராவது, அதுவும் Facebookல தான் அதிகமா இருக்கும். இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல கூட நல்ல கமெண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த Facebookல ஃபேக் ஐடிஸ்லாம் நிறைய இருக்கும். அந்த ஃபேக் ஐடிஸ்ல இருந்து வருவாங்க, யார் வராங்கன்னே தெரியாது. நம்ம சுத்தி சர்க்கிள்ல இருந்து வராங்களான்னு கூட தெரியாது. நாங்க இக்னோர் பண்ணிடுறது. ஏதாவது பண்ணிட்டு போங்க, அப்படி உங்க டைம் பாஸ்க்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கீங்களா இருங்கன்னு சொல்லி. இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? இது என்னோட வேலைக்கு நீ திருட்டிங்க பாத்தீங்களா இன்னைக்கு? இன்னைக்கு அதனால நான் இன்னைக்கு சொன்ன ஒரு ட்விஸ்ட்க்கு கலாட்டால இருந்து நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா, உங்களுக்காக இன்னைக்கு நான் நிறைய ஐட்டம் செஞ்சிருக்கேன். ஆனா நீங்க தான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. அதனால உங்களுக்கு வந்து சூடா சிக்கன் மட்டும் பொரிச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இங்க பொரிச்சுக்கிட்டே இருக்கேன் பாருங்க. ஆமா, அதையா டேஸ்ட் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். சாப்பிட்டுறேன். உங்களுக்கு நிறைய ஃபர்ஸ்ட் கடமை ஆற்றணும்ல, அதனால நாங்க ஃபர்ஸ்ட் கடமையை முடிச்சிருக்கோம். first அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு எஸ் first ப்ளீஸ் பாத்துருவோமா? காட்டுங்க, அதெல்லாம் காட்டுங்க. வாங்க பாத்தலாம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இந்த இது என்னமா ஸ்பெஷல்? இது வந்து எப்படி திடீர்னு தோணுச்சு. ஆ. அது தோணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு ஃபேன்ஸ் எங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ ஏன் நிறைய சொல்லல? பேர் வந்து நிறைய ஆமா. வீடியோஸ்ல அவங்க வீடியோஸ்ல இப்ப என்ன ஸ்பெஷல் சொல்ல ஸ்பெஷல்ங்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. மாதிரி ஆனா நிறைய நாங்க பேர் ஆரம்பத்திலேயே கேட்க பண்ணோம் இது ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி. நாங்க வந்து இப்ப எங்களுக்குன்னு ஒன்னு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல் Special. என்னமா அப்படின்னு ஸ்பெஷல்? அவர் வந்து அத ராகமா கேட்பாரு. ஆமா. சரி நீங்க சொல்லிடுங்கப்பா. இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? ஆமா, இப்போ நிறைய பேர் எங்க வெளியில பார்த்தா கூட, எங்க ஃபாலோவர்ஸ் யாராவது பார்த்தா கூட கூப்பிடுறதே கூப்பிடுவாங்க. இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல் பண்ணுவாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு. பரவாயில்ல, நம்ம இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குமே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எங்களுக்கு அப்படியே காட்டுங்க. வாங்க, வாங்க explore வாங்க பண்ணுங்க. வாங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் வாங்க காட்டுறாங்க. என்னெல்லாம் இருக்கு இன்னைக்கு? இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி பண்ணிருந்தேன். சுட சுட பண்ணிருந்தேன். நீங்க பாருங்க, ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. ஷூட் முடிச்சிட்டு தான் சாப்பிடுவேன்னு சொன்னதால பிரியாணியே ஆறி போச்சு. ஓகே, அடுத்து சிக்கன் பிரியாணி. எங்களுக்கு எப்பவுமே சீரக சம்பா பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால சீரக சம்பாலே பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க வந்து சிக்கன் 65 இது சூடா பொரிச்சிருக்கேன். chicken அதுக்கப்புறம் 65, இது okay. முன்னாடியே போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் முட்டை மசாலா. இது வந்து வெள்ளரிக்காய் ஆனியன் ரைத்தா பண்ணிருக்கேன். சூப்பர். வாழை இலை கூட வாங்கி வச்சிட்டேன் உங்களுக்கு. நீங்க சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி. ஓகே, நாங்க முடிச்சிட்டு நம்ம சூடா சாப்பிடுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 65 டேஸ்ட் பண்ணி பாருங்க. செம டேஸ்டா இருக்கு. சாப்பிடாமலே சொல்றீங்க. சாப்பிட்டேங்க, நம்புங்க. இந்த டெய்லியும் இத்தனை டிஷ் பண்ணணும், இன்னொரு டிஷ் எல்லாம் பண்ணணும், யாரு வந்து கியூரேட் பண்ணது? நீங்களா இல்ல ஹஸ்பண்டா? நான் தான் நிறைய டிஷ் பண்ணாதாங்க வீடியோ ட்ரெண்ட் ஆகுமே. ஒரு டிஷ் 2 டிஷ் போடுமா, இதெல்லாம் செய்ய தெரியாதா? எல்லாம் எங்க வீட்லயே அதான் பண்ணிருக்கோம். இதெல்லாம் நீ ஒரு வீடியோ எடுத்து போடுறியா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 4-5 டிஷ் பண்ணாதான் அது ட்ரெண்டாவே ஆகும். அதனால நான் முன்னாடி நாளே யோசிச்சு வச்சிருவேன், நாளைக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருவேன். காலையில எழுந்திருப்பேன். நிறைய பேர் நினைப்பாங்க, நீங்க மேக்கப் போட்டுட்டு வந்து வீடியோ எடுக்கிறீங்களே, நீங்க உண்மையிலேயே நீங்க தான் குக் பண்றீங்களா இல்ல வேற யாராச்சும் ஆள் வச்சிருக்கீங்களா? எப்படி நாங்கெல்லாம் வீடியோ எடுக்கும்போது ஒரு நைட்டி போட்டுட்டு தான் சமைப்போம். நீங்க இவ்வளவு மேக்கப் போட்டு சமைக்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு மேக்கப்பும் கலைய மாட்டேங்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா என்ன உண்மைனா, நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே குக்கிங் முடிச்சிருவேன். நைட்டில தான் குக் பண்ணுவேன். நானும் மத்த லேடிஸ் மாதிரி வீட்ல நைட்டில தான் இருப்பேன். நைட்டில தான் குக் பண்ணுவேன். குக் பண்ணி முடிச்சுட்டு இவர் 2 o'clock இவர் லஞ்சுக்கு வருவாரு. 1 o'clock போயிட்டு 1 o'clockல எல்லாத்தையும் முடிச்சிருவேன். 1 o'clock ஓடி போய் குளிச்சுட்டு மேக்கப் போட்டுட்டு கரெக்டா இவர் 2 o'clock வரும்போது நான் ஓடி பளபளன்னு வந்து நிடுவேன். ரெடி ஆயிட்டு ஆமா, முன்னாடியே ரெசிபி எல்லாம் ஷூட் பண்ணி வச்சிருவேன். கரெக்டா அந்த என்னமா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது மட்டும் நான் மேக்கப் போட்டு வந்து நிடுவேன்.
அப்போ வந்து அதை கேட்பாரு. அது பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா இவங்க மேக்கப் போட்டுட்டே சமைக்கிறாங்க சமைக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நீங்க நல்லா பாருங்க, இந்த என்னமா ஸ்பெஷல்ன்றத மட்டும் தான் நான் ஃபேஸ் காமிப்பேன். நடுவில் ரெசிபியில எதுலையுமே நான் ஃபேஸ் காமிக்க மாட்டேன். இதுதான் உண்மை. இது நிறைய பேர் தெரியாது, தப்பா நினைச்சுப்பாங்க. ஆள் வச்சு சமைச்சு இவங்க வீடியோ போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆள்லாம் யாருமே கிடையாது, இருக்காங்க. ஒன்லி வனிதா மட்டுமே சமைக்கிறாங்க. குக்கிங்க்கு வனிதா மட்டும்தான், மேட் இருக்காங்க, கிளீனிங்க்கு மட்டும் வச்சிருக்கோம். ஒரு குக்கிங் ஷோ பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 50,000 செலவு பண்ணி திங்ஸ்லாம். பட் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க அந்த மாதிரி இதை வாங்குவீங்களா? அந்த மாதிரி கிடையாதுங்க. இது எங்க மாமியார் யூஸ் பண்ணிட்டு இருந்த கடாய், அந்த கருப்பு கடாயில தான். அதுக்கே கமெண்ட் வரும், ஏமா நீ கடாய மாத்துமா முதல்ல, கடாய் என்னமா அவ்வளவு கருப்பா இருக்கு, தோசைக்கல் என்னமா அவ்வளவு கருப்பா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா தெரியாது, அந்த மாதிரி தோசைக்கல்ல தான் தோசை நல்லா வருங்கிறது தெரியாது. இப்ப நார்மலா எல்லா பீப்புள்ஸ் வீட்லயுமே தோசைக்கல்னா இப்படிதான் இருக்கும், கடாய்னா இப்படிதான். இப்படி போட்டாதான் மக்களுக்குமே ஒரு ரீச் ஆகும், அவங்களுக்குமே பிடிக்கும், நம்ம வீட்டுல இருக்க மாதிரியே இருக்காங்க அப்படின்ட்டு. எல்லார் வீட்லயும் எப்படி இருக்குமோ அப்படிதான் எங்க வீட்லயுமே இருக்கும். இதோ பாருங்க, சிக்கன் பொரிச்ச கடாய் கூட பாருங்க எவ்வளவு கருப்பா இருக்குன்னு. தோசைக்கு கூட அதுக்குன்னு தனியா எந்த திங்ஸ் வாங்க மாட்டீங்க? ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவேங்க. மத்தவங்க வீடியோல பண்ற மாதிரி நம்ம வீடியோல இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு கொஞ்சம் நல்லா ரிச்சா வாங்குவேன். ஆனா எனக்கு அதை சமைச்ச மாதிரியே இருக்காது. இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். பட் ஆனா எனக்கு இதுல சமைச்சாதான் அந்த டேஸ்ட், இந்த பக்குவம் எல்லாம் வரும். அதனால ட்ரெடிஷனலா எங்க மாமியார் கடாய் என்னென்ன கடாயெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களோ அதுதான் குக் பண்ணுவேன். ஓகே, இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை டிஷ் வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணுவீங்க? எத்தனை ஒரு நாளைக்கு 5 இல்ல 7 என்ன பண்ணணும்? வெஜ்லன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மெயின் டிஷ் சாம்பார், காரக்குழம்பு, அதாவது ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவேன். கூட ரசம், தயிர் எப்பவுமே எங்க வீட்டுல இருக்கும். பொரியல்னு ஒண்ணு பண்ணுவேன், கூட்டுன்னு ஒண்ணு பண்ணுவேன். இது இல்லாம கிறிஸ்பியா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருளைக்கிழங்கு சிப்ஸ், வாழைக்காய் சிப்ஸ், இல்ல ஆமா. இப்போ ரீசெண்டா நான் வாழைக்காய் சிப்ஸ்னு ஐயப்பன் விரத செஞ்சு போட்டிருந்தேன். அது நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தாங்க. சிம்பிள் ரெசிபி, இதெல்லாம் ஒரு வீடியோவா போடுறது. ரெசிபி சொல்லிடுங்க அப்படியே. அது எங்க சேனல்ல மில்லியன் வியூஸ்ங்க. 3 மில்லியன் வியூஸ். சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது, வாழைக்காவை தோல் சீவேன். இந்த வாழைக்காக்குன்னு ஒரு சீவல் கட்டை வச்சிருக்கேன். அந்த சீவல் கட்டையில வாழைக்காவை சீவி அப்படியே எண்ணெயில பொரிச்சு எடுத்தோம்னா வாழைக்காய் சிப்ஸ் ரெடி. இவ்வளவுதான். இது ஒரு ரெசிபின்னு நம்ம போடணுமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் அதை போட்ட உடனே பாத்தீங்கன்னா அது 3 மில்லியன் வியூஸ். யூடியூப்ல 4 மில்லியன், இன்ஸ்டால 3 மில்லியன், ஃபேஸ்புக்லயும் 3 மில்லியன். என்னடா இது ஒரு சிப்ஸ் கூட போட தெரியாமல இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மாதிரி இப்ப என்னென்ன ரெசிபிஸ் எல்லாம் உங்கள்ட்ட கேட்பாங்க? நீங்க குக் பண்ணதுல கேட்பாங்க. நான் எது போட்டாலும் கேட்பாங்க. அக்கா இதுக்கு தயிர் சாதம் கூட கேக்குறாங்க. அக்கா தயிர் சாதம் தாளிச்சு கொட்டிருப்போம் இல்லையா, அதை கூட பாத்துட்டு கேட்பாங்க. அக்கா இதுல என்னெல்லாம் போட்டிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு எல்லாமே கேட்பாங்க. எந்த ரெசிபி போட்டாலும், இட்லி வச்சா கூட இட்லிக்கு மெஷர்மெண்ட் சொல்லுங்க, அதெல்லாம் நம்ம நிறைய போட்டிருப்போம். இருந்தாலும் புது சப்ஸ்கிரைபருக்கு எல்லாம் தெரியாது இல்லையா, சொல்லுவாங்க அக்கா இட்லியோட மெஷர்மெண்ட் சொல்லுங்க, சாம்பார் எப்படி வச்சீங்க, சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் கேட்பாங்க. அதுக்கு ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ஏமா இது கூட ரசம் எனக்கு வைக்க தெரியாதாமா, அது வேற நீ அவங்கள செய்ய சொல்றியா அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. எது போட்டாலும் கேட்பாங்க. சோ இப்போ உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ஏன்னா இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணது இப்போ வந்து ஒரு நல்ல ரீச் இருக்கு. நீங்க என்ன வீடியோ போடுவீங்க, என்னெல்லாம் சமைக்கிறீங்கன்னு பாக்கிறதுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. சோ எப்படி இருக்கு இந்த ரிசப்ஷன் எல்லாம் பாக்க? இருக்குங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல வந்து என் ஃபேமிலிக்காக குக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னோட ஃபாலோவர்ஸ்க்காகவே குக் பண்றேன். அதுக்காகவே இங்க பாருங்க, டெய்லி நான் இவ்வளவு குக் பண்றதெல்லாம் என் பிள்ளைக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து அவர் எப்படி ஆயிட்டா இருப்பாருங்க, எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டா இருப்பாருங்க, அதுவே தெரிய வேணாமா? அது மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எங்க ரிலேஷன்ஸ் கூட யாருமே எங்களுக்கு லைக் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆமா, வீடியோ போட்டவா லைக்னு பாத்தீங்கன்னா எங்க ரிலேஷன்ஸ்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஃபாலோ எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா, ஃபாலோ பண்ணுவாங்க. எங்க வீடியோஸ் எல்லாமே பாப்பாங்க, ஒண்ணு விடாம பாப்பாங்க. ஆனா யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ண விடாம. ஒரு சில கமெண்டர்ஸ் எல்லாம் வந்து விடாம கமெண்ட் பண்ணுவாங்க, ரெகுலரா கமெண்ட் பண்ணுவாங்க. நான் சில டைம்ல அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டேன், ஆனாலும் கமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணப்ப நிறைய பேர் சொல்லிருப்பாங்களே, இப்போ உங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், உங்க கூட இருக்கிறவங்க, இதெல்லாம் வேண்டாம், நிறைய பேர் இத பண்றாங்க, அதேதான் நீங்களும் பண்ண போறீங்க, இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் கலாய்ச்சிருக்காங்க. ஆமா, சில அப்போலாம் எனக்கு அவ்வளவு இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப தெரியாது. கேமரா முன்னாடி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் எதுவுமே தெரியாது. நான் இப்ப இங்க உங்ககிட்ட நான் எப்படி பேசுறேன், இப்படிதான் நான் கேமரா முன்னாடி, இது வீட்டுல ஒரு மாதிரியா கேமரா முன்னாடி அப்படிலாம் நடிக்க தெரியாது. கலாய்ச்சிருக்காங்க. இது சமைக்கிறதெல்லாம் எடுத்து வீடியோ போடுது, இதெல்லாம் ஒரு வீடியோன்னு போட்டுட்டு இருக்கு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, சமைக்கிறதெல்லாம் காமிக்குது அப்படின்னு நிறைய கலாய்ச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் எதுவுமே காதுல வாங்கிக்கல. உங்களுக்கு பிடிக்கும்னு அவசியம் இல்லை, எனக்கு பிடிச்சவங்க 10 பேர் இருக்காங்க, அவங்க எங்க வீடியோ பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுறவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுலதான் என்ன நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அது அப்படியே நான் ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லாருக்குமே அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரமா வந்து எல்லா வீடியோலயும் வந்து நானும் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு ஒரு என்னோட பங்களிப்பு இருக்கணும். நீங்க வந்ததுல இருந்து உட்காரவே இல்ல, ஸ்கூலுக்காக இதுக்காகவே லீவ் போட்டிருக்காங்க குழந்தை பாவம். ஓகே ஓகே, அம்ரேஷ், அம்மா சமைச்சதுலயே உனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு கிராப்ஸ் ஒரு கேப்சி ஸ்டைல்ல ஒரு ப்ரான் பண்ணிருப்பாங்க.
அதான் ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா அவனுக்கு KFC ஸ்டைல் சிக்கன் ரொம்ப பிடிக்கும். KFCல சிக்கன் ரொம்ப பிடிக்கும். நான் அதே ஸ்டைல்ல வந்து ப்ரான் பண்ணி கொடுத்தேன். அதனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. டெய்லியும் வந்து இப்ப நீங்க லஞ்ச்லாம் எடுத்துட்டு போறீங்கல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு ஏதாவது கியூரியஸா கேட்பாங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பிடிச்ச சமையல் என்ன? இது எடுத்துட்டு போனா உடனே காலி பண்ணிடுவாங்க அப்படின்னா என்ன ஃபுட்? லெமன் ரைஸ், பிரியாணி. பிரியாணி அந்த மாதிரி. என்னைக்காச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்களா, அந்த வீடியோல வருவாங்களா அவங்கதான் உங்க அம்மாவா, அந்த அந்த யூடியூபர் தான் உங்க அம்மாவா அப்படிலாம் கேட்பாங்களா? என்ன சொல்வீங்க நீங்க? ஆமா அப்படி சொல்லு. அவ்வளவுதான் சொல்வீங்களா? நீ சீன்லாம் போட மாட்டீங்களா? எங்க அம்மா யார் தெரியுமா அப்படிலாம் சீன்லாம் போட மாட்டீங்களா? ஆமா எங்க அம்மா தான் யூடியூபர் அப்படி சொல்லிட்டு. அவ்வளவுதானா? ரொம்ப பேர் கேட்பான் சொல்லுவான், அம்மா என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு உங்க வீடியோ பாத்தாங்களாம்மா, என்கிட்ட கேட்டாங்க உங்க அம்மாவை நான் வீடியோல பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. அதனால அவன் அது ரொம்ப பெருசா சீன் எல்லாம் போட்டுக்க மாட்டான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். அவங்க டேடி மாதிரி, அவங்க டேடியும் அப்படிதான், அதே பெருசா எல்லாம் எடுத்துக்க மாட்டாரு. அப்படிங்களா சரி சரி அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவலா எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான். நீங்க இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கிறதே உங்க ஹஸ்பண்ட்காக தான். அவருக்கு என்னென்ன டிஷ் எல்லாம் பிடிக்கும் இப்ப நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் அப்படியே வாங்க, உள்ள வாங்க. சரி நீங்க சொல்லுங்க. என்ன உங்களுக்காக தான் டெய்லியும் பார்த்து பார்த்து பல டிஷ்ஷஸ் வந்து பண்றாங்க. சோ உங்களுக்கு பர்టిక్యులரா வைஃப் சமைச்சது இது ரொம்ப பிடிக்கும்னா என்ன? பேசிக்கா பாத்தீங்கன்னா நான்வெஜ் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். அவங்க செய்யற மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். ஷீலா மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு எல்லாம் செய்வாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அன்னைக்கு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன். மத்த நாள் கம்மியா சாப்பிடுவேன். அது அவங்களுக்கே தெரியும். அதே மாதிரி டைமிங்க்கு சாப்பாடு வந்துருவேன். மத்த டைம் லேட்டா வரும். அது ஒரு எனக்கு ஹாபிட்டாவே இருக்கு. நீங்க வெஜ் செஞ்சு பாருங்க. நான் லேட்டா வருவேன். வரவே மாட்டாரு. இதுவே நீங்க ஃபிஷ் குழம்பு வீட்ல நான்வெஜ்னா பாருங்க 12 மணிக்குலாம் ரெடி ஆயிடுச்சா? கரெக்டா வருவேன். அது சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு பழகிருச்சு. பாட்டிலாம் நல்லா மீன் சாப்பிட்டு வளர்ந்தவங்க. அவங்க வந்து மீன் சின்ன வயசுலயே எதிர்க்கோ இல்லையோ ஊருக்கு அதுக்காக ஊருக்கு போயிடுவேன். சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன். நான் சாப்பாடு நல்லது கிடையாது. இங்க கஷ்டப்படுறதுனால ஊருக்கு போயிடுவேன். லீவ் விட்டாலே வெள்ளிக்கிழமை நைட்டு போயிட்டோம்னா சனி ஞாயிறு நல்லா சாப்பிட்டுட்டு வருவேன் எங்க பாட்டி வீட்டில். அது அப்பத்துல இருந்து கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்டு கொஞ்சம் பழக்கம். அதனால மீன் குழம்புனா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன். மற்றபடி சீரக சம்பா மட்டன் பிரியாணியும் நல்லா செய்வாங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லா சூப்பரா செய்வாங்க. எல்லாமே நல்லா இருக்கும். ஆக்சுவலி எதை வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுருவோம். சேஃபா சொல்லிட்டு வர எல்லாமே நல்லா இருக்கும். இல்ல அப்படிலாம் கிடையாது. நீங்க அப்படிலாம் டக்குன்னு முடிவு பண்ண கூடாது. நிறைய குறைகள் சொல்லுவாரு. ஆமா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு. இதனை இன்னைக்கு உப்பு கம்மியா இருக்கு ஏதாவது அவங்க கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்லுவேன். நான் குறையா சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்கன்றதுக்காக சொல்லுவேன். வேற ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் எதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுற கரெக்டர்லாம் கிடையாது. ஓப்பனா சொல்ற கரெக்டர் தான். இப்போ வந்து உங்க வைஃப் நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கப்ப உங்களுக்கு எவ்வளவு ப்ரௌடா இருக்கு? பெருமையா இருக்கும். கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்பாங்க என்கிட்ட, அது உட்கார்ந்துட்டு இருக்காரு நிறைய பேர். நான் பார்க்காம நடிப்பேன். நான் ஆக்சுவலி அக்கௌண்ட்ஸ் பாக்குற மாதிரி இருப்பேன். அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. ஆமா அவங்களுக்குள்ள அவங்க பேசிப்பாங்க. யூடியூப்ல ஒரு வரல உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒரு கடை தானா இது அப்படிலாம் கேட்பாங்க. ரொம்ப பெருமையா இருக்கும் எனக்கு. எல்லா டாக்டர்ஸ்க்குமே தெரியும். ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்க்கு வைஃப் யூடியூபர் தெரியும். எல்லாமே கொஞ்சம் பெருமையா இருக்கு. இப்ப நான் எங்க போறேன்றது நான் சொல்லவே தேவையில்லை யாருக்கிட்டுமே. வீடியோ போட்டுருவோம். எங்க போயிட்டு வரது கூட தெரிஞ்சிருக்கு. எல்லாம் வெளிப்படையா ஆயிடுது. அப்டேட்டடா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்னடா இன்னைக்கு நீ மட்டும் மீன் குழம்புலாம் சாப்பிடுறீங்க, எனக்கு ஒரு மாசத்துல இருந்து மாட்டியாடா அப்படின்னு கேட்பாங்க. டேய் இருடா நான் சாப்பிட்டு போய் வேலை இருக்கணும் அப்படின்னு. இல்ல அது மாதிரி கேட்டோம்னா எப்பயாவது பாஸ் பண்ணி எடுத்து போவேன். ஃப்ரீ டைம்ல எடுத்து போவேன். இந்த சிம்னியும் டிஃபரண்டா இருக்கே. நிறைய பேர் அத பார்த்து டிவி ஏன் கிச்சன்ல வச்சிருக்கீங்களா கேட்டாங்க. டிவி கிச்சன்ல வச்சிருக்கீங்க. ஆமா நிறைய பேர் சில பேர் தெரியாது இல்லையா, ஆக்சுவலா அது சிம்னிங்கிறது தெரியாது. என்ன நீங்க டிவியை கிச்சன்ல வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அது வந்து நாங்க இந்த வீடு கட்டும் போது அது வந்து கொஞ்சம் நியூ மாடலா இருந்துச்சு. இந்த ஸ்லாண்டிங்ல. ஆமா இது எப்படி இப்ப நார்மல் சிம்னி யூஸ் பண்ணா அதே மாதிரி தான். அப்படி கையை வந்து அப்படி ஹாய் காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அதை பாருங்க பாத்தீங்களா. மறுபடியும் 2 வேணும்னா மறுபடியும் இன்னொரு தடவை காமிக்கிறோம். இங்க பாருங்க. 3 வேணும்னா அதே மாதிரி ஆஃப் பண்ணனும். ஆமா அவ்வளவுதான். 3 வரைக்கும் தான். நீங்க ஆஃப் பண்ணனும் அப்படின்னா நல்லா இருக்கு. ஆமா டக்குன்னு இப்படி வேலை செய்யறப்ப இப்படி பண்ணா போதும். ஆமா இப்படி ஹாய் காமிச்சீங்கன்னா ஓபன் ஆயிடும், பாய் காமிச்சீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். சூப்பர் ஃபென்டாஸ்டிக். அடுத்து வேற என்ன திங்ஸ் எல்லாம் இருக்கு? இது என்னது? அது ஜஸ்ட் சும்மா புத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஏதோ சாமி சலையோ அப்படின்னு நினைச்ச தூரத்துல இருந்து பாக்குறப்போ அது ஆக்சுவலா ஆசைப்பட்டு gift வந்துச்சு. அது எங்க வைக்கணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி நம்ம வீடியோ எடுக்கும்போது இந்த இடத்துல கவர் ஆகுங்கிறதுக்காக அதை அங்க வச்சிருக்கேன். ஓகே. அதுல ஆயில் கேன்ஸ் 2 இருக்கும். ஒன்னு வந்து கடலை எண்ணெய், ஒன்னு வந்து கோல்டு வினர் எண்ணெய், ஒன்னு வந்து நல்லெண்ணெய் வந்து இங்க வச்சிருக்கேன். ஓகே. இது வந்து சும்மா அந்த மிளகு சீரகம் அது மாதிரி ஒயிட் கலர் ஃபுல்லா இங்க இருக்கும். அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இருக்காது. இது கிரீன் கலர்ஸ் எல்லாம் இங்க வச்சிருப்பேன். இந்த நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஓட்ஸ் கஞ்சி வச்சிருக்கேன். இது வந்து மைதா மாவு, இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். இதெல்லாம் வந்து மசாலா பொருள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா இதெல்லாம் இங்க வச்சிருப்பேன். இங்க வந்துட்டு மிளகா பொடி, கடலைப்பருப்பு, சக்கரை இதெல்லாம் இங்க இருக்கும். இது வந்து நாங்க அவனுக்காகவே எங்க அவன் சைஸ் அளவெடுத்து இந்த கபோர்ட் ரெடி பண்ணோம். ஓகே. கஸ்டமைஸ் பண்ணோம். இந்த அவன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணோம். அதுக்கு மேல இந்த அவனோட திங்ஸ் வைக்கிறதுக்காக இந்த
இதுவுமே எனக்கு ஏத்த Okay. மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். ஆனா அவன் திங்ஸ் தவிர மத்த எல்லா திங்ஸும் Okay, இருக்கும் அதுல. இது வந்து இந்த 5 பெட்டி. இது வந்து நாங்க இப்போ அழகா இருக்கே உடன் மூணார் போயிருக்கும் போது வாங்கியிருந்தோம். வாவ் சூப்பரா இருக்கு. இதுல வந்து கடுகு இந்த டெய்லி அடிப்போம் இல்லையா, இப்ப சட்னி எல்லாம் தாளிக்கணும் அப்படின்னா அவசரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த வடகம், இது வந்து வீட்லயே பண்ண வடகம், மீன் குழம்புக்கு எல்லாம் போடுவோம் இல்லைங்களா Okay, அந்த வடகம். இதெல்லாம் ஃபில் பண்ணல, நான் எம்டியாவே Okay. இருக்கு. மிளகு சீரகம் இதெல்லாம் இதுல வச்சிருப்பேன். இது வந்துட்டு இந்த நான்வெஜ்க்கு எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா இதெல்லாம் இதுல வச்சிருக்கேன். அதுக்கு தனியா ஒரு அதுக்கு தனி இதுக்கு தனி. ஓகே டன் சூப்பர். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava. 1-2 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். Let's go holidays. Travel beyond boundaries.